பெரம்பூரில் புதுப்பிக்கப்பட்ட தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. எம்எல்ஏ அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ-சேவை மையத்தை திறந்து வைத்து ஊழியர்களுடன் கலந்துரையாடல். தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக தனது பெரம்பூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் வழிநெடுகிலும் பூக்கள் தூவி முதலமைச்சருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கலாகும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க அமைச்சரவை கூடுவதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான கூட்டத்தில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலாமணி நியமனம். திமுக ஆட்சியில் திண்டுக்கல் லியோனி தலைவராக இருந்த நிலையில் லயோலாமணியை நியமனம் செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரிடம் திமுக சார்பில் மீண்டும் மனு. தன்னை தாவேகாவினர் அணுகியதால் கட்சி மாறினேன் என்ற எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பேச்சை சுட்டிக்காட்டி புகார். தாவேகாவில் இணைவதற்கு தனக்கு யாரும் எந்த அழுத்தமும் தரவில்லை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மறுப்பு. மாமல்லபுரத்தில் நடந்த இணைப்பு விழாவில் தாம் பேசியதை குதிரை பேரம் என தவறாக சித்தரித்து விட்டதாகவும் விளக்கம். மிகுந்த ஒரு அமைதியா பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்னு தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி திட்டவட்டம். முதலமைச்சர் விஜயின் பேச்சு கரூர் வழக்கை திசை திருப்பும் வண்ணம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கான்ஸ்டிடியூஷன் அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா, சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் வி வில் லாட்ஜ் தி கம்ப்ளைண்ட். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது தான் இதெல்லாம். டிவிஎஸ்க்கு புகார் கொடுக்கறது இப்போதான் ஆட்சி 4 நாள் தான் ஆச்சு. அவருக்கும் கவர்னருக்கும் டைம் கொடுக்கணும்ல, அவரும் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல. ஒரு சஃபிஷியன்ட் டைம், ரீசனபிள் டைம் அவர் கொடுத்து அந்த ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். திமுகவும் அதிமுகவும் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றச்சாட்டு. தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுகவினர் விலைக்கு வாங்கிவிட்டதாகவும் கடும் சாடு. யாருமே ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம். என்ன, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி, அதில் பாஜகவும் சேர்ந்திருந்தது. எம்ஜிஆரோட விசுவாசிங்க நாங்கள். ஒரு காலமும் நாங்கள் திமுகவுடன் நாங்கள் கூட்டணி எப்படி நாங்கள் சேர முடியுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க தாவைக்கிழமை சேர்றாங்க. இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்யறாங்க? இது மாதிரி விஷயங்கள்
திமுக அதிமுக வந்து அவங்க செய்கிறாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் வரை செலவு செய்தும் தோல்வியை தழுவியது திமுக. முன்னாள் அமைச்சர்களின் தொகுதிகளில் 100 கோடி ரூபாய் வரை களமிறக்கப்பட்டதாகவும் துரை வைகோ பகீர் தகவல். உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிகள், நாங்கள் மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க. 234 போட்டீங்கன்னா எவ்வளோ, எத்தனாயிரம் கோடிகள். அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. வாக்குகளுக்கு ரூபா கொடுத்து அதை பெற முடியல, தோத்தாங்க. தாவேக அரசுக்கு எதிரான குதிரை பேர வழக்கில் தொடர்ந்து 5வது நாளாக ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர ஆலோசனை. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்கள் பாதுகாப்பில் தமிழக அரசு போதிய அக்கறை செலுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி